தென் செட்டிங்ஸ் ஐக்கானை பொறுத்தவரை இன்ட்ரூடரில் இருக்கிறதுலையே அதிக வேலை வைக்கக்கூடிய நிறைய செட்டிங்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, நமக்கு ஃபஸ்ட்டு செட்டிங் தேவை கிடையாது. இதுலேருந்து ஆரம்பிப்போம். ரெக்வஸ்ட் ஹெடர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்டேட் கான்டென்ட் லைக் ஹெடர் அண்ட் செட் கனெக்ஷன் ஹெடர். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா என்ன, சிம்பிள். இப்போது இங்கே வந்து நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறோம், இதில் ஏதோ சம்திங் மாடிஃபை பண்ணுறோம், ஏதோ 2-3 லைனை எடுக்கிறோம், 2-3 லைனை ஆட் பண்ணுறோம், இப்படி ஒரு அட்டாக் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது நம்ம ரெஸ்பான்ஸுக்கு யார்கிட்ட அனுப்பணும்னா சர்வர்கிட்ட அனுப்பணும். சர்வர் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே செக் பண்ணும். கரெக்டாக லெங்க் இருக்கா, இந்த ரெக்வஸ்ட்டில் எல்லாம் பேராமீட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, ஈவன் நம்ம இந்த ஒரு கோலனை எடுத்துட்டா கூட பிரச்சனை தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த லெங்க் செக் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா இவர் தான் பண்ணுவார். ஓகே, செட்டிங்ஸில் இவரை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது சம்திங் மாடிஃபை பண்ணிவிட்டு அனுப்புனீங்கன்னா அப்படியே போயிடும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கான்டென்ட்டுடைய லெங்க்த்தை சரி பண்ணிக்கும் பிஃபோர் சர்வரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, இதே வந்து செட் கனெக்ஷன் ஹெடர்னால் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ரெக்வஸ்ட் போகுது, இந்த ரெக்வஸ்ட் போச்சுன்னா இந்த ரெக்வஸ்ட் முடியுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரெக்வஸ்ட் முடியுதுங்கிறத யார் இன்டிமேட் பண்ணுவான்னா இந்த செட் கனெக்ஷன் ஹெடர். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து அலைவாகவே இருக்கணுமா இல்லை க்ளோஸ் அப்படிங்கிற அந்த கமெண்ட் போட்டு அனுப்பணுமா, எல்லாத்தையுமே இந்த செட் கனெக்ஷன் ஹெடர் தான் பார்த்துப்பார். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சம்திங் க்ளோஸ் ஆக வேண்டிய ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே அனுப்பும் போது அது கீப் பண்ண அலைவ் ஸ்டேட்லேயே போகும், இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத எரர் த்ரூ பண்ணும். ஓகே, நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறமும் க்ளோஸ் ஆகிடும் அந்த ரெக்வஸ்ட். ஓகே, எரர் ஹேண்ட்லிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் ஏதாவது நம்ம சர்வருக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும், லோட் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ஏதாவது எரர் அடிக்கும் போது நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்கு இதை அகைன் ரீட்ரை பண்ணும், கொஞ்சம் டைம் விட்டு ரீட்ரை பண்ணும், லைக் அது மாதிரி. ஸோ அடுத்து அட்டாக் ரிசல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் அட்டாக் பண்ணக்கப்புறம் வர ரிசல்ட்டை மாடிஃபை பண்ணுறது. ஓகேவா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டோர் ரெக்வஸ்ட்னால் என்ன, இப்போ நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணும் போது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த டூலில் இன்ட்ரூடரோ ரிப்பீட்டரோ அந்த ரெக்வஸ்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்னா உங்களுடைய டெம்பரவரி மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது பர்ப் ஸ்வீட்டுடைய டெம்பரவரி மெமரி. எனக்கு அந்த மாதிரி ஸ்டோர் ஆக வேணாம், நான் நிறையா ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை நான் எதுக்கும் பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னா அதை எடுத்து விட்டுடலாம். ஓகே, இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட்டை பார்க்க முடியாது. இந்த டிக் மார்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் கொஞ்சோண்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறதுனா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்குறேன். நார்மல் அட்டாக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேஸ்லைன் ரெக்வஸ்ட் தான் போகும், ஏபிசிடி. ஓகே, அழகாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அகெயின் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த டிக் மார்க்கை இப்போ எடுத்து விட்டுட்டு அட்டாக் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அகெயின் வருது. தென் ஏபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்வஸ்ட் இருக்குது. ஓகேவா, பிகாஸ் இங்கே இன்னும் முடியல, ஃபினிஷ்டு வந்துடுச்சு. ஃபினிஷ்டு வந்த உடனே ரெக்வஸ்ட்டு காண போயிடும். ஏன்னா ரெக்வஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதனால் ரெக்வஸ்டிங்கே இருக்காது. ஓகே, தென் அதே தான் ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ண வேணாங்கிறத இந்த டிக் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக் அன்மாடிஃபைடு பேஸ்லைன் ரெக்வஸ்ட். ஸோ இப்போது நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதே அட்டாக்கை நான் திரும்ப பண்ணும்போது பேஸ்லைன் ரெக்வஸ்ட்டு போகாது. பேஸ்லைன் ரெக்வஸ்ட்னால் என்ன நான் சொல்லியிருப்பேன், இல்லை நீங்கள் சரியாக நோட்டீஸ் பண்ணலான்னா நான் அகைன் இந்த டிக் மார்க்கை போட்டுட்டு இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இப்போ போட்டுட்டு அகைன் ஸ்டார்ட் கொடுக்குறேன். மேலே ஒரு எம்டி ரெக்வஸ்ட்டு போகும். ஓகேவா, எதுவுமே பண்ணாது பேஸ்லைன் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இது எனக்கு வேணாம், இது எதுக்கு சும்மா இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், தூக்கி விட்டுடலாம். ஸோ மல்டிபிள் ரெக்வஸ்ட் அனுப்பி நீங்கள் செக் பண்ணலாம். யூஸ் டெனல் ஆஃப் சர்வீஸ் மோட் கொடுத்து. டெனல் ஆஃப் சர்வீஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியலாம், ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் நான் ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சிஸ்டம்லேருந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட்டு போகிறது. ஓகேவா, டெனல் ஆஃப் சர்வீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு மல்டிபிள் ரெக்வஸ்ட்டு போகும். எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வரும்னு அவசியம் கிடையாது. அதனால் இதை டிக் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ரெஸ்பான்ஸ் வந்து பிளர் ஆகிடும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா, கடைசியாக இருக்கிறது வந்து ஸ்டோர் ஃபுல் பேலோட்ஸ். ஸோ இது ஒன்றும் பெரிய ஆப்ஷன் கிடையாது. உங்களுடைய பேலோட்ஸோடைய வேல்யூ வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணுமா இல்லைனா இதுவும் சேம் தான், உங்களுடைய டெம்பரவரி மெமரிக்காக இருக்கிற ஆப்ஷன். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம இப்போது grep மேட்ச் அண்ட் grep எக்ஸ்ட்ராக்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் எடிட்டில் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளுடைய பழைய ரெக்வஸ்ட்டை வச்சு grep மேட்ச் அண்ட் grep எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம நிறையா மாடிஃபை பண்ணதால ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கிடைக்கல. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் ப்ராக்ஸிக்கு போயிட்டு
Myntra.com இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட் அந்த ரெக்வஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ணேன். லைக் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டது, சம்திங் ஏதோ நம்பரை கொடுத்து விட்டு அப்படியே மாற்றி விட்டுட்டேன் இன்ட்ரூடருக்கு. ஸோ இன்ட்ரூடர் பொசிஷனில் என்னுடைய நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பேலோட்ஸில் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நார்மல் சிம்பிள் லிஸ்ட் வச்சு சும்மா ஒரு நம்பர் கொடுத்து அட்டாக் சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. ஓகேவா, இது வரைக்கும் ஓகே, நார்மலாக இருக்குன்னே சொன்னது தான். இப்போ வந்து கிரப் மேட்ச் பார்க்கலாம். கிரப் மேட்ச்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சம்திங் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் சர்வருக்கு அனுப்புகிறீங்க. சர்வர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்படி வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டு வேணும், ஓகேவா, எத்தனை வாட்டி அந்த வேர்டு வந்திருக்குங்கிற கவுண்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் கிரப் மேட்ச் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அந்த வேர்டே அப்படியே காட்டணும் அப்படின்னா நீங்கள் கிரப் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இப்போது ஜஸ்ட் ஒரு அட்டாக் அடிப்போம். ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஓகே, என்ன அட்டாக் முடியல, 1/2. ஓகே, முடிஞ்சிட்டு. இப்போ பாருங்கள், ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரெஸ்பான்ஸில் இங்கே என்ன வந்திருக்கு, சம்திங் ட்ரூ கிரிப்டோ, ஓகே, ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, நான் இதை அப்படியே வேணாம், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா இதுக்கு ஓகே இந்த ரெஸ்பான்ஸ் வரல, இதுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ போயிட்டு நான் வந்து என்னுடைய கிரப்பில் போயிட்டு ஆட் கொடுக்குறேன். கிரப் மேட்ச்சில் கொடுத்துட்டு அகெயின் பொசிஷன் போயிட்டு ஒரு ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் திரும்ப நடக்கும். பட் இங்கே பாருங்கள், கிரிப்டோ நான் கொடுத்த வேர்டு வந்து 2 times வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பேஜில். ஓகேவா, கிரிப்டோ நான் கொடுத்த வேர்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணான்னா கிரிப்டோ, ஓகே, 2 times. ஓகே, இதே வந்து கிரிப் மேட்ச் என்ன பண்ணோம், சாரி இது கிரிப் மேட்ச், கிரிப் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே வேர்டு கிரிப்டோ நான், ஓகே, பட் இங்கே ரெஸ்பான்ஸ் ஃபெச் பண்ணிக்கலாம். அதே வேர்டு கிரிப்டோ நான் கொடுக்குறேன். சேம் இல்லை வேணாம், நம்ம மாற்றி கொடுப்போம், ஒரு பேராமீட்டராக கொடுக்குறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஓகே, இது கொடுப்போம். இப்போது இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அகெயின் பொசிஷன் ஸ்டார்ட் அட்டாக். இப்போது எனக்கு இங்கே கவுண்ட் காட்டுச்சு, பட் இங்கே எனக்கு ஃபுல் வேல்யூமே காட்டும். ஓகேவா, சேம் நான் கொடுத்த 2 பேரோட நேமே இது தான், பட் எனக்கு இங்கே ஃபுல் வேல்யூவும் காட்டும். கான்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஜேசன், இது ரெண்டுமே இருக்குது. இந்த 2 ரெக்வஸ்ட்லையும் இது இருக்குது. ஓகேவா, இப்போ நான் போயிட்டு பார்க்கலாம். இந்த 2 ரெஸ்பான்ஸ்லையும் இருக்குது. இந்த 2 ரெஸ்பான்ஸில் போயிட்டு நான் பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சம்திங் ஒரு பேலோட் கொடுக்குறீங்க. இப்போ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம பண்ணும் போது என்ன மாதிரி சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த இடத்துல கிரப் மேட்ச், கிரப் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துப்பாங்க. ஓகேவா, யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தா அதுதான் மேக்ஸிமம். தென் இப்போ வந்து கிரப் எக்ஸ்ட்ராக்ட், கிரப் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கொண்டு போகிறேன். தென் இது கேஸ் சென்சிட்டிவ் தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்ல. கிரப் பேலோடும் சேம் தான். இப்போது இதில் வந்து உங்களுடைய பேலோடை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி தென் பேலோடை கிரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, சேம் ஆஸ் யூஷுவல் ரெண்டும் போல தான் இதுவும். ரீடைரக்ஷனை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், ஒரு வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் மட்டும் போகாது, சம்டைம்ஸ் அது ரீடைரக்டாக கூட ஆகும். அப்படி ரீடைரக்ஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ குக்கீஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு சில சைட்டுக்கு போகும், நீங்கள் அது மட்டும் ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை ரீடைரக்ஷன் ஆனால் பரவாயில்லனா ஓகே ஆல்வேஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்கோப்டு ஐட்டம்ஸ்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னா ஓகே இன் ஸ்கோப்டு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து எங்கே வேணாலும் ரீடைரக்ட் ஆகுறோன்னா ஓகே எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரீடைரக்டே ஆகக்கூடாது அப்படின்னா இது மேலே என்ன வரும் கொடுத்துட்டு போயிடணும். HTTP1 பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாடல் இருக்குல்ல, இந்த HTTP/1 இந்த டைப் ஆஃப் HTTP கனெக்ஷன் வந்து ஒன்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணக்கப்புறம் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் சம்டைம்ஸ் ஆகாது. அப்படி ஆகாமல் ஸ்டில் அலைவாகவே இருந்தது, இது வந்து அட்டாக்கிங் அப்போ நடக்கும், ஸ்டில் அலைவாகவே இருந்தது அப்படின்னா சர்வர் வந்து சம்டைம் ஓவர்லோட் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் மேல் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்படி நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இது கொடுப்போம். இது கொடுத்துட்டா என்ன ஆகுனா ஒரு ரெக்வஸ்ட்டும் போனக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இதே HTTP வெர்ஷனை பொறுத்தவரை எந்த HTTP வெர்ஷனை சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ HTTP 2.1.0.1 ஓகே, இது 3 இப்போ வரைக்கும் என்னுடைய பப்ஸ் இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் 3 அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ 3யும் சப்போர்ட் பண்ணும், வந்ததுன்னா சப்போர்ட் பண்ணும், பட் இங்கே கான்ஃபிகர் பண்ணலை. ஓகேவா, 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTTP 2 இருக்கும். இங்கே 1 and 2 அவுட்பவுண்ட் கனெக்ஷனை வந்து இது சப்போர்ட் பண்ணும். எந்த வெர்ஷன் கனெக்ட் பண்ணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் நான் கொடுத்துக்கிறேன் HTTP 2 அவுட்பவுண்ட் கனெக்ஷன் சப்போர்ட் பண்ணும். தென் வந்து HTTP வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக அவுட்பவுண்ட் வந்து எந்த கனெக்ஷனில் போகணும், 1 or 2. ஓகேவா, அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 or 2ல் போகும். அப்படி இல்லைனா எந்த கனெக்ஷனை வேணாலும் போகும். ஓகேவா, இது HTTP வெர்ஷன். ஸோ நம்ம இப்போது முடிச்சிட்டோம். ஓகே,
நம்ம பொசிஷன் வந்துட்டோம். தென் ஸ்டார்ட் அட்டாக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியுது. 4 டைப்ஸ் ஆஃப் மேஜர் அட்டாக்ஸ் இருக்குது. தென் பொசிஷன் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஐகான்ஸ் அப்டேட்டன் முடிஞ்சிருச்சு. தென் நம்பர் பொசிஷன் ஓகே கிளியர் கொடுத்துட்டா அது மொத்தமாக கிளியர் ஆகிடும். இந்த ஆப்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நான் இன்னொரு ரெக்வஸ்ட் ஓகே இது சென்ட் டு இன்ட்ரூடர் கொடுக்குறேன். இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் சேர சேர இந்த மாதிரி டேப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நீங்கள் இந்த டேப் உங்களுக்கு குழப்புது அப்படின்னா நேம் கூட வச்சுக்கலாம். சம்திங் ஒரு நேம் கூட எடிட் பண்ணலாம், எடிட்டபிள் தான். ஓகே தென் வந்து பேலோட்ஸ் முடிஞ்சிருச்சு. ரிசோர்ஸ் புல் தெரியும். கன்கரண்ட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக த்ரோட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். செட்டிங்ஸ் ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரூடர் மாடியூல் முடிஞ்சிருச்சு. ஓகேவா இன்ட்ரூடர் மாடியூலில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய தலைவலி என்ன அப்படின்னா அந்த பேலோட் லிஸ்ட்டு மட்டும்தான், பெரிய லிஸ்ட்டு. ஓகே இதை வந்து நீங்கள் எனக்கு மல்டிபிள் ரெக்வஸ்ட் வேணும் ப்ளஸ் அப்படி நான் இதில் இறங்கினேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் ப்ரீஃபாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கணும் அப்படின்னா நம்ம வெப் பென் டெஸ்டிங்கே கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு போயிடும். ஸோ பட் நம்ம வெப் சைட்டு மட்டும் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நான் பெஸ்ட் ஆஃப் மைண்ட் கொடுத்துட்டேன். ஓகே ஸோ இதில் சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இசிபி பிளாக்கர்லாம் வேணும்னா எனக்கு இசிபியோட என்கிரிப்டட் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது நமக்கு வந்து இப்போ டேஷ்போர்டு, டார்கெட்டு, ப்ராக்ஸி, ரிப்பீட்டர், இன்ட்ரூடர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா மிச்சம் இருக்கிறது எல்லாம் இதுதான். அண்ட் சொல்லிடுறேன், மெயினாக பர்ப் ஸ்வீட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ் யார் யார் அப்படின்னா ப்ராக்ஸி, ரிப்பீட்டர், இன்ட்ரூடர் தான். ஓகேவா ரொம்ப 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 மெயின் இந்த 3 பேர் தெரிஞ்சிட்டாலே அரௌண்ட் ஒரு 70% பர்ப் ஸ்வீட் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 30% தான் மிச்சம் இருக்கிற எல்லாரும். ஓகே ஸோ அதுபடி பார்க்கும்போது இதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய அட்டாக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் இதில் என்னென்ன அப்படின்னு. தென் இப்போ நெக்ஸ்ட் மாடியூலில் நம்ம சீக்வன்ஸர் பார்க்கலாம்.